திருமறை காக்கும் அறிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினை பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. இறப்பிலும் இயேசு, இறப்பிலும் நம்மை பெருமை செய்தாரே புனித பிறந்தார். இறப்பிலும் இயேசு, இறப்பிலும் நம்மை பெருமை செய்தாரே புனித பிறந்தார். பிறந்த நம் வாழ்வின் பயன் பெற வேண்டும், பிறந்த நம் வாழ்வின் பயன் பெற வேண்டும், பிறரையும் நம்மை நினைத்திட வேண்டும். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே, அன்பினை காத்து அறம் வளர்ப்போமே, அறம் வளர்ப்போமே. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். சமாதானம் உங்களோடு இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. வரவேற்புரை. சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தின் முன்னாள் பேராயர் மேதகு முனைவர் ஏஎம் சின்னப்பா அவர்கள் 1937ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி முகையூர் பங்கின் துணை பங்கான ஆயத்தூரில் பிறந்தவர். இவர் 1972ஆம் ஆண்டு டிசம்பர் 16ஆம் தேதி அன்று குரு பட்டம் பெற்றார். 1993ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி இவர் பாப்பரசராக 2ஆம் ஜான் பால் அவர்களால் வேலூர் மறை மாவட்டத்தின் ஆயராக நியமிக்கப்பட்டார். இவர் கர்தினால் துரைசாமி சைமன் லூர்துசாமி இவர்களால் 1994ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி வேலூர் மறை மாவட்டத்தில் மீண்டும் நியமிக்கப்பட்டார். சங்கீதத்தை நன்கு கற்று அறிந்த சிறந்த இசை வல்லுனரும் இவர். பாடல்கள் பல இயற்றி இவரே பாடியுள்ளார். மொழிகள் பல அறிந்தவர் இவர். 2005ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி அன்று சென்னை மயிலை உயர் மறைமாவட்ட பேராயராக நியமிக்கப்பட்டார். இவர் பேராயராக ஆன பிறகுதான் 8 ஆலயங்கள் திருத்தலமாக உயர்த்தப்பட்டது. நமது பிரகாச மாதா ஆலயத்தையும் 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று திருத்தலமாக பிரகடனம் செய்தவர் இவர். இறையாட்சி அமைப்பு என்று அழைக்கப்பட்ட மத நிறுவனத்தை 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 24ஆம் தேதி நிறுவினார். தற்போது அது பொது நிறுவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஓய்வு பெறும் வரைவில் இப்பதவி வகித்தவர். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நமது பேராயர் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவரோடு இணைந்து நமக்காக ஜெபிக்க வருகை புரிந்துள்ள ஏனைய அருட்தந்தையர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் இன்று சிறப்பு அழைப்பாளர்களாக நம்மிடையே வருகை புரிந்துள்ள பிற மத சகோதரர்களையும் எங்கள் லஸ் பங்கு குடும்பத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்று மகிழ்கிறோம். திருப்பலியின் முன்னுரை. இறையிறக்க ஆண்டில் நமது திருத்தலத்தின் 500வது ஆண்டு சிறப்பினை நவநாள் எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிற இவ்வேளையில் நாம்
நற்செய்தியில் இயேசுவின் வாழ்வில் காணும் நிகழ்வுகளில் ஒன்று. சமாரிய பெண்ணிடம் இயேசு குடிக்க தண்ணீர் கேட்கிறார். அவரது இதயத்தை திறந்து ஜீவனுள்ள தண்ணீர் வழி மீட்பினை அவர்களுக்கு அருள்கிறார். யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும் என்று இயேசு அழைத்து தன்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பெறப்போகும் தூய ஆவியை குறித்து அவர் கூறுகிறார். மேலும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற போது அந்த துயரமான வேதனையிலும் தாகமாயிருக்கிறது என்று இந்த உலகில் வாழும் அனைவருக்கும் தன்னிடமிருந்து கிடைக்கப் போகிற மீட்பு சென்றடைய வேண்டிய தாகத்தை குறித்தும் வெளிப்படுத்துகிறார். இன்று தமது மண்ணில் நம் ஆண்டவர் இயேசுவின் தாகம் எதை குறித்ததாக இருக்கப் போகிறது என்று யோசித்தால் அது மனிதநேயம், உண்மை, நேர்மை, நீதி, சகோதரத்துவம், சந்தோஷம் இவற்றை குறித்ததாக இருக்கிறது. பல சமயம் அறிஞர்களும் அன்பர்களும் கூடியிருக்கிற இந்நன்னாளில் சமூக அக்கறையும் மனிதநேய தாகத்துடனும் நாமும் இம்மண்ணில் வாழ்ந்து இயேசுவின் தாகத்தை தணிக்கும் பிரதிநிதிகளாக வாழ இத்திருப்பலியில் பங்கேற்று அருள் வேண்டுவோம். வாழ்வின் ஊற்று ஒளி. ஒளி இல்லை என்றால் வாழ்வே இல்லை. நானே உலகின் ஒளி என்று கிறிஸ்து நம் வாழ்வில் ஒளியாக வந்து நம்மை ஒளிபெறச் செய்கிறார். அனைத்து இயற்கை வளங்களுக்கும் ஒளி மிக முக்கியமே. இந்த ஒளியை ஏற்றுவதற்கு திரி, எண்ணெய், விளக்கு ஆகிய 3 மிக முக்கியம். இந்த ஒளியாய் புது உருப்பெற்று வாழ அன்பு, இரக்கம், பகிர்வு, மன்னிப்பு என்ற தூய சிந்தனையாய் பாவ இருளை அகற்றி இறை ஆசிரையும் தூய ஆவியின் வரங்களை பெற்று வாழ இந்த ஒளி வழிபாட்டில் பக்தியுடன் பங்கு கொள்வோம். விளக்கின் முதல் திரி. ஒளிநிற அன்னையின் திருத்தலத்தின் முதல் திரி ஏற்ற நமது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் முன்னாள் பேராயர் மேதகு முனைவர் ஏஎம் சின்னப்பா ஆண்டகை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பங்கு தந்தை நமது லஸ் பங்கு குடும்பத்தை அன்பின் ஒளியில் வழிநடத்தும் நமது பாசமிகு பங்கு தந்தை அருட்பணி பீட்டர் தும்மா அவர்களின் அன்புடன் அழைக்கின்றோம். ஏசோன் அன்பிய பொறுப்பாளர் திருவளர் தாமஸ் அவர்களை 3ஆம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். சீசோன் அன்பிய பொறுப்பாளர் மரிய வென்சி அவர்களை 4ஆம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். ஏசோன் அன்பிய செயலாளர் திருமதி மேரி பாஸ்கர் அவர்களை 5ஆம் திரியை ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். சகோதர திருப்பலி ஒப்புக் கொடுக்க நம்மை தகுதியாக்கி கொள்ளும் பொருட்டு நம் பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவம் என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண பரிசுத்த மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். பாவ மன்னிப்பு மன்றாட்டு. நீர் இல்லாமல் செடி வாடிவிடும். அதே போல உம்முடைய பிரசனம் இல்லாமல் வாழ்ந்த நேரங்களுக்காக ஆண்டவரே எம்மை மன்னியும். கசப்பு நீரானது பிறருடைய தாகத்தை தணிக்க பயன்படாது. கசப்பு நீரை போல பிறருடைய தேவைகளை நிறைவேற்றாமல் வாழ்ந்த தருணங்களுக்காக இறைவா எம்மை மன்னியும். நான் பாவி இயேசுவே,
மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று கூறிய ஆண்டவரே, நிலையில்லா இவ்வுலக வாழ்வின் சிற்றின்பங்களில் மூழ்கி உம்மை மறந்த நேரங்களுக்காக இறைவா எம்மை மன்னியும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு தந்தாய், உம் திருமகனின் அன்னையை எங்களுக்கு அன்னையும் அரசியுமாக தந்தருளினே. அவருடைய வேண்டுதலால் வானக அரசில் உம் மக்களுக்குரிய மகிமையில் நாங்களும் பங்கு பெற அருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்ந்து இறை வார்த்தைக்கு செவிமடுப்போம். எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 55, இறை வசனங்கள் 1 முதல் 11 வரை. தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும்
நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணம் இல்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகிறீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகிறீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள். கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கு காட்டுவேன். நான் அவனை மக்களினங்களுக்கு சாட்சியாகவும் வேற்றினங்களுக்கு தலைவராகவும் தளபதியாகவும் ஏற்படுத்தினேன். இதோ, நீ அறியாத பிற இனமக்களை அழைப்பாய். உன் கடவுளாகிய ஆண்டவரை, இஸ்ரவேலின் தூயவரை முன்னிட்டு உன்னை அறியாத பிற இனத்தார் உன்னிடம் ஓடி வருவர். ஏனெனில் அவர் உன்னை மேன்மைப்படுத்தியுள்ளார். ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள். அவர் அண்மையில் இருக்கும்போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள். கொடியவர் தம் வழிமுறையையும் தீயவர் தம் எண்ணங்களையும் விட்டுவிடுவார்களாக. அவர்கள் ஆண்டவரிடம் திரும்பி வரட்டும். அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டுவார். அவர்கள் நம் கடவுளிடம் வரட்டும். ஏனெனில் மன்னிப்பதில் அவர் தாராள மனத்தினர். என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல் உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் திரும்பி வருவதில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எங்கள் இதயம்
அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு ஏறுப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. பைபிள் புத்தகத்திலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 7 இறை வார்த்தைகள் 37 முதல் 39 முடிய. ஆவியாரே வாழ்வு தரும் தண்ணீர். திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார். தம்மிடம் நம்பிக்கை கொண்டிருப்போர் பெறப்போகும் தூய ஆவியை குறித்தே அவர் இவ்வாறு சொன்னார். தூய ஆவி இன்னும் அருளப்படவில்லை, ஏனெனில் இயேசு மாட்சிப்படுத்தப்படவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இந்த வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டுள்ள ராமகிருஷ்ணா மடத்தின் முக்கியஸ்தர்களே, பௌத்த மதத்தை சேர்ந்த பெரியோர்களே, நம்ம திருத்தலத்தின் பங்கு தந்தை அருள் திரு பீட்ட தும்மா அவர்களே, தந்தை ஒய்ய போஸ்கோ அவர்களே, எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அந்த வழியிலேயே நின்று கொண்டு எங்களெல்லாம் அழைத்து செல்கின்ற அருள் திரு தந்தை தாமஸ் ஜார்ஜ் அவர்களே, மற்ற குருக்களே, அருள் திரு கன்னியர்களே, அருள் திரு பொது நிலையினரே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி. பிற மத சகோதரர்களை வைத்துக்கொண்டு இறை வழிபாடு நடத்தி நாம் எல்லோரும் வணங்குகின்ற கடவுள் ஒருவர்தான். ஒவ்வொரு நிலையில் அவரை புரிந்து கொண்டு அவரை அடைவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதில் தான் வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் என்பதே தவறு என்று பொருள் அல்ல. வித்தியாசம் என்பதே அழகுன்னு தான் அர்த்தம். மலர்களில் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அது எல்லாரும் அழகற்ற நிலை என்று யாரும் சொல்வதில்லையே. நம் கண் முன்னால் பாருங்கள், எத்தனை விதமான மலர்கள். மஞ்சள் மலர்,
சிவப்பு மலர், வெள்ளை மலர். ஆனால் வித்தியாசம்தான். அது வித்தியாசத்தை அழகு பார்வையோடு பார்க்கின்ற பொழுது அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு அழகு. அது ஒரே வெள்ளையாக இருந்தால் கூட எப்படி இருக்கும்? அதை பிளாஸ்டிக் பூவில் வெட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லி சந்தேகப்பட்டுற ஆரம்பிச்சிருங்க. இங்கே எதுவும் பிளாஸ்டிக் பூவெலாம் இல்லை, எல்லாம் நேச்சுரல் ஃப்ளவர் தான். பல மலர்கள் ஒன்று சேருகின்ற பொழுது அது மலர் கொத்தாகிறது. பல மலர்களின் மணங்கள் ஒன்று சேருகின்ற பொழுது மணங்கமழும் ஒரு சுற்றுச்சூழல் ஏற்படுகிறது. ஆகிய புறமத சகோதரர்களை வைத்து இந்த திருவழிபாட்டை கொண்டாடுகின்ற பொழுது இது ஒரு வரலாற்று சிறப்பு என்று தான் நான் சொல்லுவேன். பங்குத்தந்தை அவர்களுக்கும் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற தலைவர்களுக்கும் என்னுடைய பாராட்டு. 500 ஆண்டை கடந்து 600 ஆண்டை எட்டிவிட்டோம். 500 ஆண்டுகளுக்கு முன் இங்கே இருக்கின்றவர்கள் ஒருவர் கூட இங்கே கிடையாது. அடுத்த நூற்றாண்டு முடிவடையும் பொழுது அது நான் சொல்லக்கூடாது, அது நீங்களே சொல்லிக்க வேண்டியது தான். நான் எனக்கு மட்டும் சொல்லிக்கலாம், நான் இருக்க மாட்டேன். நீங்களாம் இருக்க மாட்டீங்கன்னா எல்லாம் எங்கள் கூட சண்டைக்கு வந்துடுவீங்க. எங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது, நான் சாகா வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நான் இன்னொரு நூற்றாண்டு இருப்பேன் அப்படின்னு கனவில் எனக்கு கடவுள் சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் வேணால் போங்க, வேகமாக போங்க, நான் அப்படிலாம் வர மாதிரி இல்லை அப்படின்ட்டிங்கன்னா அது உங்களை பொறுத்து இருக்குது. நீங்கள் வரம் பெற்றவங்க, அந்த வரம் எனக்கு கிடைக்காது. ஒரு வரலாற்று நிகழ்வு என்றால் அதற்கு 3 பகுதி உண்டு. எல்லாம் சுருக்கமாக தான் சொல்லணும். எல்லாம் தாகத்தை பற்றி இன்றைக்கு வாசகங்கள்லாம் இருக்குன்னு அதை பற்றி ஒரு கருத்து உங்களுக்கு சொல்லுவேன். தாகத்தை மறந்தது பசியாக இருக்குன்னு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது தொந்தரவாக போடும். ஆக கருத்துக்களை சின்ன சின்னதாக உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரேன். வரலாற்றிலே 3 பகுதி உண்டு. கடந்த காலம், அது மட்டுமா வரலாறு இல்லை. இன்றைய நிகழ்வு, நாளை வரலாறு. ஆகவே இன்றைய இல்லைன்னா நேற்று கிடையாது, நேற்றும் இன்றும் இல்லைன்னா நாளை கிடையாது. ஆகவே நேற்றும் இன்றும் என்றும் நாளை என்பது தான் ஒரு வரலாற்றினுடைய 3 அழகான பரிமாணங்கள். அன்றைய நிகழ்காலம் இன்றைக்கு வரலாறாக மாறியிருக்கிறது. இன்றைய நிகழ்காலம் நாளைய வரலாறாகவும் மாற இருக்கிறது. ஆகவே எல்லாம் முக்கியம்தான். ஆக நம்ம நாட்டினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் கூட எத்தனையோ விதமான வரலாறு. உங்களுக்கு வரலாறு தெரியாதவர்களுக்கு யாரும் இருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த வரலாற்று பாடம் தான் உங்களுக்கு ரொம்ப பேருக்கு பிடிக்காது. நான் வரலாற்று ஆசிரியர், எனக்கு ரொம்ப பிடிச்சது. வரலாற்றை பற்றி படிக்கும்பொழுது தலைமை ஆசிரியர் என்ன தான் அனுப்புவார், இன்றைக்கி தான் அந்த வகுப்பெல்லாம் எடுக்கணும், இந்த பையனுங்க இந்த பொண்ணுங்க இந்த வரலாற்று புத்தகத்தை பேஜாக கிழித்து தள்ளி பிடிச்சிங்க, நீங்கள் ஏதாவது உருப்படியாக அவர்களுக்கு பாடம் எடுத்து தேர்விலாவது மார்க் வாங்குவதற்கு நீங்கள் அவங்கள ஏற்பாடு செய்யணும் என்று என்னை அனுப்புவார். பிள்ளைகள்லாம் என்ன சொல்லுவாங்க, ஃபாதர், நான் ஃபாதராக இருக்கும்போதும் வரலாறு எடுத்தேன், பிரதராக இருக்கும்போதும் வரலாறு எடுத்தேன். பிள்ளைங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபாதர் இந்த வரலாற்று வகுப்பு நீங்களே வாங்க ஃபாதர், ஏன்னா நிறைய கதை சொல்கிறீங்க. இந்த மேத்ஸ் டீச்சர் இது வரைக்கும் கதை சொன்னதே கிடையாது, போர் தண்டம் படிக்க வேண்டியதாக இருக்குது. அதே போல் ஆங்கில வகுப்பு எடுக்கின்ற ஆசிரியர் வரலாற்றை பற்றி அவர் ஒன்றுமே கதைலாம் சொல்ல மாட்டார். கதை விடுவார், ஆனால் கதை சொல்ல மாட்டார். கதை விடுற தெரியுமா சில பேர், ஒன்றுமே அர்த்தம் இருக்காது என்று இந்த வரலாற்றை வெறுக்கின்ற மக்கள் இருக்கிறார்கள், மாணவர்கள் இருக்கின்றார்கள், இன்றைக்கும் இருக்கிறார். எல்லா சப்ஜெக்டும் எடுப்பாங்க, ஹிஸ்ட்ரி மட்டும் யாரும் எடுக்க மாட்டார். வரலாறு அவ்வளவு சிறப்பான ஒன்று. ஏனென்றால் வரலாற்றிலே நிகழ்வுகள் நடக்கின்றன, வரலாற்றிலே மக்கள் வாழ்கின்றார்கள், மனிதர்கள் வாழ்கின்றார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து இந்த உலகத்தை அணி செய்திருக்கிறார்கள். உங்களையும் என்னையும் அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் நாம் இன்று இல்லை.
அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர். அவரெல்லாம் இல்லைன்னா இன்றைக்கு ஒரு ஆன்மீகம், பிறர், நாம் பிறர் என்கின்ற ஒரு 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 எண்ணம் அதிகமாக வளர்ந்துப்பதற்கு இந்தியாவில் வாய்ப்பே கிடையாது. அவரோட நம்ம விவேகானந்தர் அவளையெல்லாம் சொல்லணுமானா ஒரு வரலாற்று வகுப்பே நான் எடுக்கணும். நம்மையெல்லாம் உலகத்திற்கு அடையாளம் காட்டியவர் நமது விவேகானந்தர் அவர்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த மிஷனிலிருந்து வந்தவங்க. இன்றைக்கு கௌதம புத்தரே இல்லை என்றால் எவ்வளோ பேருக்கு இந்த ஆன்மீகத்தினுடைய அழுத்தம், அழகு, அமைதி இதெல்லாம் இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்தந்த காலத்திட்டத்திலே அவர்கள் வந்தார். நான் கயாவுக்கெல்லாம் போயிருக்கிறேன். நான் நம்முடைய காசி விஸ்வநாதர் கோயிலுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். இந்த மக்களெல்லாம் ஜெபம் பண்ணுறதை பார்க்கின்ற பொழுது லட்சக்கணக்கான மக்கள் வந்து சேர்ந்து அந்த இறைவனடியை தொழுது ஒரு மன அமைதியோடு அவங்க வெளியே போகும்போது நான் நினைக்கிறது, நானும் தான் வந்தேன், நான் அமைதியோடு போகிறேனா என்ற கேள்வியை நானே எழுப்பி கொண்டேன். அவர்களுக்கெல்லாம் அமைதி கிடைக்கிறது, எனக்கு அமைதி கிடைக்கவில்லையே. நான் எதற்கு வந்தேன்? ஏதோ டூரிஸ்டாக வந்திருக்கிறேன். டூரிஸ்டாக வரவனுக்கெல்லாம் அமைதி கிடைக்காது. அமைதியை தேடி செல்கின்றவர்களுக்கு தான் அமைதி கிடைக்கும். ஆண்டவன் எங்கும் இருக்கிறார். எங்கும் இருந்தால் எல்லோருக்கும் எங்கும் அவர் அமைதி தருகிறார். அத்தகைய ஒரு அனுபவத்தை பெற்றவன் நான். அந்த பின்னணியில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற மக்களெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய பெரியார்கள் நம் மத்தியில் இருப்பது எங்களுக்கு ரொம்ப திருப்தி, ரொம்ப திருப்தி. வழக்கமாக கிறிஸ்டின்ஸ் மட்டும் இந்த மாசெல்லாம் வச்சுக்குவோம், இந்த வழிபாடெல்லாம் வச்சுக்குவோம். இன்றைக்கி நாமெல்லாம் சேர்ந்து வழிபாடு செய்கிறத பார்த்தா யார் யார் வெளியே ரொம்ப கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு நினச்சி நான் கஷ்டப்படுறேன். போ எப்படி ராமனுங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தானுங்க அப்படின்னு கேட்குற கேள்வி கேட்குற சில பேர் இருக்கு. அவங்க கேட்டுக்கிட்டு போகட்டும். ஆனால் நம்ம யாரும் பிரிக்க முடியாது. நம்மெல்லாம் இந்தியர்கள். நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து மகாத்மா காந்தி இங்கே இருந்தாரானால் அவர் ஆனந்த கண்ணீர் விட்டு எல்லோரையும் பாராட்டி கொண்டு வருவார். அவர் நினைத்த இந்தியா இதுதான். எல்லோரும் ஒன்று, எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு, சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, நாம் எல்லோருக்கும் சமம் என்பதை மற்றவர்களுக்கு எடுத்து ஓதுவோம் என்று சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் பாடின பாட்டு இன்றைக்கு செயலாக்கம் பெற்றிருப்பதை நினைத்து நம்ம திருத்தலை தந்தை அவர்களுக்கு நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு என்று அவர் பாடினார். என்ன சுதந்திரம்? மத சுதந்திரம். மத சகோதரர்களெல்லாம் ஒன்று சேர்கின்ற சுதந்திரம். சேர்ந்து இத்தகைய ஒரு ஆன்மீகத்தை, ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஆன்மீகத்தை நாம் சொல்ல முடியுமா, வைத்துக்கொள்ள முடியுமா, ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதற்கெல்லாம் சவால் விடுகின்ற ஒரு அரிய சந்தர்ப்பம். சவால் விடுகின்றன முடியாத ஒன்று இல்லை, நம்மளுடைய பணியாக அது இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகின்ற ஒரு. இன்றைக்கு தாகத்தை பற்றி எடுத்து சொன்னார்கள். முதல் வாசகம், ரெண்டாம் வாசகம். தாகம், தாகத்துக்கு தண்ணி தான் வேணும். தண்ணி இல்லைன்னா உலகத்தில் உயிரே கிடையாது. இதை கொஞ்ச நாளைக்கு போகும், அவ்வளோதான். உடம்புல தண்ணியெல்லாம் இல்லை அப்படின்றதுக்கு ஒரு வியாதியே நம்ம கண்ணு முன்னால் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சு போன வியாதி. அந்த வியாதி என்ன வியாதி? கேன்சரு. நம்ம இசபெல் ஹாஸ்பிட்டலில் சிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. அவங்கள கேட்டால் சொல்லுவாங்க, பார்த்தா முகம் கை கால் தான் தெரியுமா ஒழிய அந்த உடம்பில் தண்ணியே இல்லை. தண்ணியே இல்லாத ஒரு வியாதி மொத்தத்தையும் எடுத்து விடும். ஒரு துளி தண்ணி இருந்தால் கூட மொத்தத்தையும் சக் பண்ணி அப்படியே உறிஞ்சி காஞ்சி எடுத்து விடும். அந்த வியாதி தான் வந்து கேன்சர். ஒரு சொட்டு தண்ணி வாயில் ஊற்றி பாருங்கள் கேன்சர் ஆளுங்களுக்கு, உள்ளே போகவே போகாது, மருந்தும் போகாது, தண்ணி போகக்கூடாதான். தண்ணியே உள்ளே ஏற்றுக்காத ஒரே ஒரு பயங்கரமான வியாதி அந்த கேன்சர். அப்படின்னா அது காஞ்சி போன ஒரு வியாதி. தியாகம் இல்லாதவங்க இப்போ யாருமே கிடையாது. தண்ணீர் தாகம், இதை பற்றி அப்போ நம்ம பேசுகிறோம். தண்ணி தான் கிடைக்குது. ஒரு காலத்தில் இந்தியாவில், நான் சுதந்திர இந்தியாவுக்கு முன்னே பிறந்தவன், ஏன்னா எனக்கு தெரியும். நான் என்ன தண்ணி குடித்தோம்னா குளத்து தண்ணி தான் குடித்தோம்.
குளத்து தண்ணி எப்படி இருக்கும்னா அது எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? என்ன குளம்னா என்னன்னு சொல்ல வேண்டியதாக போச்சு இந்த காலத்தில். ஏன்னா குளத்தெல்லாம் தூத்துவிட்டு வீடு கட்டிவிட்டான். வீடு கட்டிவிட்டு ஒரு படம் கடம் மாட்டானே சரி, அந்த படத்தை எடுக்க முடியாது, அந்த குடிசையும் எடுக்க முடியாது. குளம் பச்சையாக இருக்கும், அந்த தண்ணி பச்சையாக தான் இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் அந்த கிணறு வெட்டி தண்ணி எடுத்து கொடுக்குற பழக்கம் மக்களுக்கு தெரியாது என்பதை விட முடியாது, ரெண்டும் தெரியாது முடியாது ரெண்டும் இருந்தது. அது வெள்ளைக்காரன் காலத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சிது. எப்படி ஆரம்பிச்சிது? வீட்டில் கொஞ்சம் ஒரு மூலையில், தோட்டம் மூலையில் ஒரு சின்ன சின்ன கிணறு வெட்டி அப்புறம் பக்கெட்டு வச்சு கயிறு போட்டு அது தண்ணி எடுத்து குடிக்கும்பா அப்படின்னு சொல்லி அவன் சொல்லி கொடுத்துருக்கணும், அல்லது நம்முடைய மூதாதைகள் சொல்லி கொடுத்துருக்கணும். 2 பேரும் சொல்லிவிட்டேன், என் கூட சண்டைக்கு வராதிங்க. இப்படி அப்படி ஒரு சில பேருக்கு தான் அந்த வசதி. கிணறு வெட்டுறதுக்கு வேண்டிய வசதி இந்தியாவில் மக்களுக்கு இல்லை. அவ்வளோ வறுமையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்தியாவினுடைய வறுமையை பற்றி உங்களுக்கு தெரியாது. ஏறக்குறைய 7-8 பஞ்சங்களை நான் படித்து பாண்டித்தியம் பெற்று டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறேன். ஆகவே நான் சொன்னால் நம்புவீங்க. ரொம்ப பஞ்சம். கம்பு கேழ்வரகு கிடைக்கிறது கஷ்டம். அரிசி கிடைச்சது, ஆனால் அவ்வளோவெல்லாம் கிடைக்கல. அரிசி பண்டங்களை வைத்து சோறு சாப்பிட்றவர்கள் ரொம்ப கம்மி தான். சாதாரண இந்த கூழ் கஞ்சி இவர்கள் தான் குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆகவே பொதுவாக மக்கள் குடித்த தண்ணி என்ன தண்ணி? குளத்து தண்ணி. அந்த குளத்து தண்ணியில் வந்து வியாதிகள்லாம் என்னென்ன வியாதி? நரம்பு சிலந்தி வியாதி இப்போல்லாம் போயிடுச்சு. அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வருஷம் ஒரு 10 வீட்லையாரும் உக்காந்துன்னு எம்மா எப்பாடி ஐயோ 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 தம்பிட்டே காலை இடறா புடுறா கட்டுறான்னுவான். நரம்பு வெளியே வந்துடும். வாரிகோஸ் வெயின்னு சொல்லுவாங்களே, அப்படிப்பட்ட வியாதியிலிருந்து இறந்து போனவர்கள் தண்ணி, மாற்று தண்ணீர், கெட்ட தண்ணீர் பருகிய காரணத்தினால் அவர்களுக்கு வந்த வியாதிகள். ஆகவே இந்த தாகம் என்பதை தணிப்பதற்காக தேவையான தண்ணீர் நம்ம இந்தியாவில் அந்த காலத்தில் கிடைக்கல. இப்போது கிடச்சி போச்சு. கிணற்று பம்ப் செட், சப்மர்சிபிள் பம்ப் போட்டு போர்வெல் தண்ணி என்றும், அப்புறம் டேங்கு தண்ணி என்றும், அரசாங்கம் கொடுக்குற தண்ணி என்றும், ஆங்காங்கே வயல்புறங்களில் நம்ம கிடைக்கிற தண்ணி என்று நிறைய தண்ணீர் இப்போ இந்தியாவில் தண்ணீர் நிறைய இருக்கிறது. அப்புறம் இதெல்லாம் பற்றாக்குறைக்கு டிசலைன் பண்ணி கடலில் இருக்கிற உப்பெல்லாம் எடுத்துவிட்டு தண்ணியை அது என்றைக்கு கொண்டு வர போகிறாங்களே தெரில. அது வர்றதுக்குள்ளே நாம் எல்லாம் இந்த நூற்றாண்டு முடிஞ்சுவிடும். அப்படி ஒரு ப்ராஜெக்டை நடத்திக்கிட்டு இருக்காங்க. தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மக்கள் அதிகமாக பருகுகிறார்கள், அதிகமாக தண்ணீரை செலவிடுகின்றார். இந்த தாகம் என்பது தண்ணீர் குடிக்கின்ற ஒன்றால் ஏற்படுகின்ற அந்த வேட்கை மட்டுமல்ல. அது மட்டுமல்ல, இது ஒரு வேட்கை. ஒரு நேச்சுரலாக தண்ணீர் குடிக்கணும், தண்ணீர் இருந்தால் தான் உடம்புல அந்த உயிர் இருக்கும். தண்ணி தேவை, ஜீரணமாவதற்கு தண்ணீர் தேவை, இருதயம் ஓடுவதற்கு தண்ணீர் தேவை, நுரையீரல் ஃபங்க்ஷன் ஆவதற்கு தண்ணீர் தேவை. எங்களுக்கெல்லாம் தண்ணீர் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. எவ்வளோ பெரிய என்ஜின்கள்லாம் பார்த்துருக்கீங்க, நீங்கள் எல்லா என்ஜின்கள்லாம் பார்த்துருப்பீங்க. தண்ணி ஊற்றுற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஆக நீங்கள் லாரியில் கூட பார்க்கலாம், பின்னால் ஒரு பக்கெட்டு ஒன்று வச்சுருப்பான், பார்த்தீங்களா? லாரி பக்கெட்டு. அது ஒரு இடத்துல கொஞ்சம் தண்ணி அங்கங்கே நின்று தண்ணி பிடிச்சி ஊற்றணும். ஆகவே இந்த தண்ணீருக்கு, இந்த தாகத்திற்கு எவ்வளோ ஒரு ஒற்றுமை இருக்கிறது. தாகத்தை தணிப்பது தண்ணீர், சரி. உயிரை காப்பது தண்ணீர் பார்த்தோம். இன்னொரு தாகம் இருக்கிறது அன்புள்ள சகோதரர்களே, அதோடு நான் நிறுத்திக்கிறேன். ஆன்மீக தாகம். நாம் எல்லாம் ஆன்மீக தாகம் உள்ளவர்கள். அது என்ன தாகம்? இறைவனை தேடுகின்ற தாகம், அவரை கண்டு அடைகின்ற தாகம், அவரை கண்டடைந்த பிறகு அந்த தாகம் தணிகின்ற தாகம். இந்த தாகம் என்பது எல்லோருக்கும் உண்டு. தர்ஸ்ட், இந்த தர்ஸ்ட், தேடுகின்ற அந்த வேட்கை எல்லா மதத்திலும், எல்லாருடைய மனசுடைய உள்ளத்திலையும் ஆண்டவர் ஆழமாக பதிச்சு வச்சிருக்கார். நீ இந்து சகோதரராக இருந்தாலும் சரி, நீ இஸ்லாமிய சகோதரர்கள் வர இருக்கின்றார்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் இருந்தாலும் சரி, நம்ம பௌத்த மதத்தை சேர்ந்த அன்பு சகோதரர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் இந்த வேட்கையை ஆண்டவர் இயற்கையாக ஏற்படுத்திட்டார் பாருங்க. இல்லைன்னு சொல்லுங்கள் பாப்பா. இந்த வேட்கை என்று ஒன்று உண்டு. என்ன வேட்கை? ஆண்டவனே நீ எங்கே இருக்கிறாய்? இறைவா நீ எங்கே இருக்கிறீங்கப்பா? அப்பனே நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? நான் எப்போ உங்களை கண்டு அடையிறது? உனக்காக நான் ஏங்கி கொண்டு இருக்கிறேன். அந்த ஏக்கம் தான் அந்த ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட் that you are
லுக்கிங் ஃபார் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவர் ஆண்டவரை அடைந்த உடனே அந்த தாகம் உங்களுக்கு தணிகிறது. என்னை பொறுத்தவரை கிறிஸ்தவனுக்கெல்லாம் அந்த தாகம் தணிஞ்சு போச்சா? ஏன்னா அவன் இயேசுநாதர் அவன் கண்டடிச்சிட்டாங்கன்னு நம்ம சொல்கிறோம். என்னை பொறுத்தவரை எல்லோரும் என்னை மன்னிக்கணும், கிறிஸ்தவர்களுக்கு அந்த தாகம் இன்னும் தணியலை. We are not that complete people. We are not. Because we have to live and we have to work and we have to go head together with other brethren of our society, India. அந்த இது இன்னும் முழுமை அடையலை. ஆகவே கேன் we say the Buddhists have already found out? அவங்களுக்கு அதில் அந்த வேட்கையில் அவங்களுக்கு கம்ப்ளீட்னஸ் கிடச்சிச்சின்னு சொல்ல முடியுமா? மேபி, பட் ஸ்டில் இன்னும் அவர்கள் அந்த வேட்கைக்கு முழுமையை காண அவர்கள் போய்கொண்டே தான். இட் இஸ் எ ஜேர்னி ஆஃப் ஃபைண்டிங் நியூ ways, நியூ மெத்தட்ஸ், நியூ avenues to find out where we will find our completeness. நாம் ஒருவர் சேர்ந்து நாம் எல்லாம் ஒரே குடும்பத்தை, இந்த பாரதம் என்கின்ற குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் சகோதரிகள் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் போகிற பொழுது நம்ம இன்னும் எப்படி கம்ப்ளீட் ஆகிட முடியும்? கம்ப்ளீட் ஆகலை. ஒரு இந்து சகோதரன் ஒரு கிறிஸ்தவனோடு சேர்கின்ற பொழுது, ஒரு இஸ்லாமியரோடு சேர்கின்ற பொழுது, ஒரு புத்தரோடு சேரும்போது, ஜெயினோடு சேரும்போது, சீக்கியர்களோடு சேரும்போது தான் அது ஒரு கம்ப்ளீட் ஆகிறோம். பிகாஸ் தட் இஸ் அ ஃபேமிலி. India is a family of all the religions, family of all cultures, and a family of all kinds of beautiful, wonderful history. இதை யாரும் தந்தனை பிரிச்சுக்கிட்டு ஓடனா எல்லாம் நம்ம பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. நான் பைத்தியக்காரன் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு நாம் போகத்தில் எத்தனை விதமான பைத்தியங்குது. நம்ம மத சமத சேர்க்கணும், நாம் அந்த பைத்தியம் நமக்கு பிடிக்கக்கூடாது. We are complete when we go and find out some realities, some semblances, some unification from brethren who belong to different persuasion. That is faith. அப்படிங்கும்போது தான் நமக்குள்ளே வருது. ஆக யார் என்னது பெருசு, உனது கொஞ்சம் சின்னது, எல்லாத்தோட பெருசு என்னது அப்படின்னா அந்த பெருசுக்கிறதுலாம் ஒன்றும் வேண்டாம். நமக்கு இருக்கிறதெல்லாம் சின்னது தான். என்ன ஒரு ஆசை, என்ன ஆசை? நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்கணும், நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது தான். ஜீசஸ் கிரைஸ்ட் ஒருவேளை ப்ரேயர் பண்ணும்போது கூட ஒரு ப்ரேயர் சொன்னார், ஆண்டவனே இவர்களெல்லாம் ஒன்றாக இருப்பார்களாக அப்படின்னு தன்னுடைய சீடர்கள் பக்கத்தில் இருந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தார். ஜீசஸ் கிரைஸ்ட் நமக்கு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டார். அது இவர்களெல்லாம் ஒன்றாக இருப்பார்களாக. அதே சமயத்தில் we take pride, we take satisfaction and just satisfaction in being a member of a particular religion. Yes, that we have to. Yes, if you are a Hindu, definitely be happy. Don't think that you are somewhere and something is missing in you. No, that's afterwards. That's after. Let us not go to research now. Let's not do doctorate here. That is a different type. And the Buddhists also should not think, will not think, and they are not thinking that there is complete. The Christians also should not think that everything is complete within themselves, because they have to go. இன்னும் அவங்களுடைய ஜேர்னி தன்னுடைய சகோதரர்களை ஈர்க்க, தன்னுடைய சகோதரோடு ஒன்றாக வாழ, தன்னுடைய சகோதரத்தில் போய் தாங்க சகோதரர்கள் என்று அவர்கள் எண்பித்து காட்டி அவர்களோடு வாழ இன்னும் எவ்வளவோ காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த தாகம் தொடர்ந்து இருக்கும். நான் ஏற்கனவே சொல்கிறேன், இது தனியாது. தண்ணி குடித்தா தாகம் தணிஞ்சு விடும். ஆனால் ஆன்ம தாகம் தனியவே தனியாது. நல்ல நல்ல பாட்டெலாம் இருக்குது, சில வார்த்தைங்கள்லாம் மறந்துட்டேன். காதலாகினேன் அந்த வார்த்தையை நான் அப்படி போட்டுருவேன். பீலூர் ராகத்தில் ஒரு அருமையான பாட்டு. தாகமாகினேன் உன்னை காண 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 நாளும் தாகமாகினேன் அப்படின்னு ஆண்டாளங்கள்லாம் கிருஷ்ண பகவானுக்கு இந்த பாட்டை பாடுறாங்க. மாதவா அரே கிருஷ்ணா. சித்தாரை நான் வாசித்தேன்னா இன்றைக்கி எல்லாருமே இங்கே அப்படியே டென்ட் அடிச்சிருங்க, போக மாட்டீங்க. ஜெகமனோகரா மாதவா அரே கிருஷ்ணா ஜெகன் மனோகரா அப்படி அந்த ஆண்டாளங்கள்லாம் அந்த கிருஷ்ண பகவானுக்கு ஏங்கி 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 தரும். அந்த பாட்டு, அந்த தாகம்
தனிஞ்சு பிடிச்சினான்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது பாடிக்கிட்டே தான் இருக்கிறோம். தனியார். இந்த ஆன்ம தாகம் மட்டும் தனியார். மற்ற தாகங்களை தணிச்சிக்கலாம். அது அப்பப்போ தணிச்சிக்க வேண்டியது தான். இப்போ தண்ணி தாகம்னா தண்ணி குடிச்சிடறோம், அப்புறம் நல்ல கூல் ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கிறோம். பத்தாவது வரைக்கும் அங்கே கடைலாம் இருக்குது. அந்த கடையை பற்றி நாங்கள் பப்ளிக் சொல்லக்கூடாது இல்லையா? தாகம் தணிச்சிக்கிறாங்க. அதெல்லாம் அது சாதாரண ஒரு ஒரு உலகை சார்ந்த ஒரு ஃபிசிக்கல், தட்ஸ் a physical thirst. But I am speaking about the spiritual thirst, that we should go forward. Go forward. Meet other brother as your own brother. Can we say the Buddhists are not our brothers? It's madness. அந்த மாதிரி திங்க் பண்ணவே கூடாது. They are our brothers. Can we say our Hindu brother ராமகிருஷ்ணா நம்ம பெரியார்கள் நம்முடைய சகோதரன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? They are our brothers. ஆமாம், உண்மையில் அது இங்கே இப்போ சொல்கிறதோடு நிறுத்திவிடக்கூடாது. தொடர்ந்து அவர்களோடு நாம் சகோதரர்களாக, நம்முடைய உடன்பிறப்புகளாக வாழ. ஒரே ஒரு போய்ட்டு நம்ம இந்தியாவில் இருக்கார். அவர் ஒருத்தர் தான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் இந்தியன் போயிட்டுங்கள, வேறு யாருமே கிடையாது. வேணால் என்னை சேலஞ்ச் பண்ணி பார்க்குறீங்களா? பண்ணுங்க. யார் தெரியுமா? ரவீந்திரநாத் தாகூர். அவர் ஒருத்தர் தான் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணார். வேறு எந்த போய்ட்டும் இந்தியாவில் யூஸ் பண்ணவே இல்லை. பெரிய பெரிய போய்ட்லாம் இருக்கிறாங்க, இந்தியன் போய்ட்ஸ்லாம் நான் படிச்சிருக்கேன். அவர் தான் வந்து தந்தாய் எங்களெல்லாம் ஒன்றா சேர்ப்பியாக அப்படின்னு சொல்லி கீதாஞ்சலியில் பாடியிருக்கிறார். தந்தையன்னு சொன்னவர் அவர் ஒருத்தர் தான் இந்தியாவில். அவர் ரொம்ப அவர்கிட்ட சேர்க்க மாட்டாங்க. என்னடா அவன் இந்து சமயத்தையும் சேரலாம் இருக்கிறான், பௌத்த சமயத்தையும் சேராமல் இருக்கிறான், கிறிஸ்டியானிட்டி பற்றியும் ஒன்றுமே சொல்ல நிறைய சொல்லிவிட்டு கடைசியில் வந்து தந்தா எண்ணிவிட்டான்னு சொல்லிவிட்டு அவர் எல்லோரும் ஒத்து மிக கவனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். பிகாஸ் it took us to the highest concept of the Father. God is the Father. Christianity says, of course Hinduism also says, God is the Father என்பதை தம்முடைய கவி நயத்திலே, கவிதை வடிவிலே கொண்டு வந்தவர் ரவீந்திரநாத் தாகூர். ஒரு அருமையான பாட்டை அவர் பாடியிருக்கின்றார். அந்த பாட்டு நம்ம எல்லாரும் பாடுறோம். அது அவர் தான் எழுதினார்ன்ற பாட்டு உங்களுக்கு தெரியாது. உன் திரு யாரின் நினைவான பாட்டு இல்லை, நான் தொடங்கி ஒரு எல்லாம் பாடுறீங்களா? அந்த தாகம் தணிய நம்முடைய சகோதரர்களோடு இன்றைய இறை வழிபாட்டை நாம் தொடர்ந்து நாம் நடத்துவோம். எப்பொழுதும் நம்முடைய சகோதரர்களோடு ஒன்றித்து இந்த தாகம் தணிகின்ற வரை ஒருவரை சார்ந்து, ஒருவரை சேர்ந்து, ஒருவரை அணைத்து நம்முடைய இந்த தாக பயணத்தை தொடர்ந்து நடத்துவோம். இந்த பாட்டெல்லாம் சேர்ந்து பாடம் சரி. உன் திரு யாழிலன் இறைவா பல பண் தரும் நரமுண்டே, என்னையும் ஓர் சீர் நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திரு யாழிலன் இறைவா பல பண் தரும் நரமுண்டே. யாழினை மேயும் மீட்டுகையில் எந்த ஏழையின் நிழலும் துளிகளையும், யாழினை மேயும் மீட்டுகையில் எந்த ஏழையின் இதயம் துயில் களையும், யாழிசை கேட்டு தன்னை மறந்து, யாழிசை கேட்டு தன்னை மறந்து உந்தன் ஏழிசையோடு இணைந்திடுமே. ஜோரா. உன் திரு யாழில் என் இறைவா பல பண் தரும் நரம்புகள்லாம் நாம தான். அது என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதில் இணைத்திட வேண்டும் இசையரசே. உன் திரு யாழிலன் இறைவா பல பண் தரும் நரம்புண்டு. வீணையில் பல நரம்புகள், சித்தாரில் பல நரம்புகள். நான் சிட்டாரிஸ்ட்டு, நார்த் இந்தியாவில் படித்தேன். நீ எங்கே வேணாலும் படி நீங்கள் சொல்கிறீங்களா? படித்தேன்ற அவ்வளோதான். வயலினில் பல நரம்புகள். என்னமா இருக்கு கவிதை? கவிதை என்ன கவிதை பாரியா? இன்றைக்கி பிரிக்கிறதுக்கு தான் கவிதை கட்டினுங்கிறானுங்க வெளியில். எந்த பேப்பரை எடுத்தாலும் அங்கே அடித்தான் சுருக்கு போட்டான், அடித்தான், ஓச்சான். இது இந்த தான்
இதுக்கு யாழ் தேவையில்லை, இதுக்கு பாழ் தேவை. பாழா போனது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி யாழ் தேவை என்று கவிஞர் நம்ம ரவீந்திரநாத் சொல்கிறார். இந்த யாழில் நரம்பு இருக்கிற மாதிரி ஒரு நரம்பும் ஒரு மதம். அது வாசிக்கணுமே. அடியில் அப்படின்னா மேலே இருக்கிறது டங் டங் டடை டடை டன் டடை 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 டன் 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 டாங் டங் டங் நடுவில் டை. இதை வாசிக்கிறவங்க தான் புரியும். வாசிக்காதவங்களுக்கு இது என்ன பைத்தியக்கார மொழி அழுத்தின்னு கிடக்கிறான் அப்படி தான் நினைப்பீங்க. அப்படின்னு ஒரு வாழை நம்முடைய நூற்றாண்டு நினைவாக தும்மாடிகளாக கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய சொற்பொழினுடைய இதாக நம்முடைய நண்பர்களாக ஒன்றா சேர்ந்து கொண்டாடுகின்ற இது ஒரு யாழ். இந்த வழிபாடே இன்றைக்கு ஒரு யாழாக இருக்கிறது. யாழ்னா வீணை யாழாக இருக்கிறது. நம் அனைவரும் சேர்ந்து அதை வாசிக்கின்ற பொழுது, நம் அனைவரும் சேர்ந்து ஒருவரும் ஒரு அழகை உள்ளே கொண்டு வந்து அதை வாசிக்கின்ற பொழுது அதுக்கு எழுப்புகின்ற ஒலி இருக்கிறதே, ராகம் இருக்கிறதே. கர்நாடக இசை என்றும், இந்துஸ்தான் இசை என்றும், மேல்நாட்டு இசைகள் என்றும், சைனாஸ் இசை என்றும், ஜப்பான் இசை என்றும் எல்லாத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும். இந்த இசைகளெல்லாம் பார்க்கின்ற பொழுது எவ்வளோ அழகாக. அதுதான் இதை பார்த்து பறவைகளெல்லாம் காலையில் பாருங்கள் எழுந்து ஒரு 10-15 நிமிஷம் குதித்து சந்தோஷப்பட்டு, ஆண்டவரே இன்னொரு முறை எங்களை கூவ அழைத்திருக்கிறீரா என்று ஒன்று கூவிட்டு கடவுளை வணங்கிக்கிட்டு ஆப்ரேஷன். ஆனால் அவர்களுக்கு எங்கே உணவு கிடைக்க போகிறது, எங்கே தண்ணீர் கிடைக்க போகிறதுன்றது அவங்களுக்கு தெரியாது. நமக்கு ஷுவர், நமக்கு இட்லி சாம்பார், இட்லி தோசை கட்டாயம் ரெடியாக இருக்கணும். இன்றைக்கி புதன்கிழமையா, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையா, இன்றைக்கி தான் என்னெல்லாம் போடுவாள், அதான் நம்ம சாப்பிடணும்னு சொல்லி நமக்கு கட்டாயம் தெரியும். ஆனால் அந்த பறவைகளுக்கு தெரியாது. ஒன்றுமில்லை, இல்லை என்றாலும் அவைகள் கஷ்டப்படுவதில்லை. எழுந்து ஒரு குதித்து ஒரு அழகான பாடல் பாடி கூ அப்படி என்று கொண்டு பாடிட்டு அது போதுங்களா. அதெல்லாம் நினைக்கின்ற பொழுது நான் இந்த உலகத்தில் வாழவில்லை சகோதரிகளே, நான் இந்த உலகத்தில் வாழவில்லை, எங்கேயோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அந்த நினைவு நமக்கு இருப்புமானால் நம்மை ஆண்டவரை அனைவரும் இன்றைக்கு அழைத்து இந்த வீணைக்கு சமமாக, ராகங்களுக்கு சமமாக, ராகங்களுக்கு பல ராகங்கள் சேர்ந்தது என்ன சொல்ல, ராக மாளிகைக்கு சமமாக நம்ம எல்லாம் ஒன்றாக இணைத்திருக்கின்ற அந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோமா? அவருக்கு நன்றி என்று சொல்லி நாம் அனைவரும் கரவொலி எழுப்புவோம். வணக்கம். இறைமக்கள் மன்றாட்டுக்கள். தாகமாய் இருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைக்கு வாருங்கள் என்று மொழிந்த இறைவா, எங்கள் வாழ்வின் அத்தனை தேவைகளை நிறைவேற்றுகிறவர் நீரே என்று உணர்ந்து நாங்கள் உம்மிடம் தஞ்சம் அடைந்து நிறைவாழ்வு பெறும் வரம் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் இருக்கும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் தாகம் இருக்காது என்று மொழிந்த இயேசுவே, நாங்கள் உயிர் தரும் உயிருள்ள தண்ணீரினால் நிலைவாழ்வு பெற்று உம்மில் சங்கமமாகவும் மற்றவரையும் இந்த பேரருளை பெற உம்மிடம் அழைத்து வரும் காரணிகளாக மாறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும் என்று அழைக்கும் இறைவா. யோவான் 7:37. இன்று எங்களது வாழ்வில் உண்மையை குறித்து, நேர்மையை குறித்து, ஆன்மீகத்தை குறித்து, அருள்வாழ்வை குறித்து இருக்கும் எங்களது தாகங்களை எல்லாம் தணிக்க ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நான் தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். மத்தேயு 25:35 என்று மொழிந்த இறைவா, இன்று எங்கள் சமூகத்தில் எத்தனையோ பேர் அடிப்படை தேவைகள் கிடைக்காமல் தவித்து வாழ்வதற்கான தாகத்தோடு இருக்கிறார்கள். மேலும் நீதி கிடைக்கவும், மனித உரிமைகள் கிடைக்கவும், சமாதானம் உள்ள வாழ்வு கிடைக்கவும் தாகத்தோடு இருக்கிற இம்மானுட தாகத்தை நாங்கள் தணிக்கிறவர்களாய் மாற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இயற்கையின் நாயகனே இறைவா, நீர் அளித்திருக்கிற தண்ணீர் மாபெரும் இயற்கையின் கொடை. இதை மாசுபடாமல் நாங்கள் காக்கவும்
மற்றும் தண்ணீர் கிடைக்காமல் மக்களின் வாழ்வும் விவசாயமும் பாதிக்கப்படும் போது நல் மழையை தரவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த நாளை சிறப்பிக்கின்ற எங்களது பாசமிகு முன்னாள் பேராயர் ஏஎம் சின்னப்பா மற்றும் ஏ மற்றும் சி வட்டங்களை சார்ந்த குடும்பங்கள், மேலும் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பெற்றிருக்கிற பிற மத தலைவர்கள், அன்பர்கள் அனைவரையும் உமது சிறப்பு ஆசிரால் நிரப்பிட வேண்டுமென்று, அவர்களது வாழ்வின் தாகங்களை தணிக்க வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரின் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக ஜெபிப்போம். இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். அனைவரும் அமர்வோம். காணிக்கை பவனி. இயேசுவே ஏற்றிட வேண்டுகிறேன். கோதுமை அப்பத்தில் திராட்சை ரசத்தில் உம்மை கோதுமை அப்பத்தில்
உமக்கும் இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, புனித கன்னிமரியாளின் நினைவு நாளை கொண்டாடும் நூற்றாண்டு விழாவை கொண்டாடும் நாங்கள் எங்கள் வேண்டுதல்களையும் காணிக்கைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். தம்மையே ஒப்பற்ற பலியாக உமக்கு அளித்த கிறிஸ்து உமது அரசின் அன்பையும் அமைதியையும் தளரா தாகத்தையும் எங்கள் மத்தியில் ஏற்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவாம், எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இரக்கமும் நீதியும் உள்ள நீர் செருக்குற்றவர்களை தோற்கடி சிதறடித்து நொறுங்கிய உள்ளத்தினரை உயர்த்துகின்றீர். உம் திருமகன் தம்மையே தாழ்த்தி சாவை ஏற்றுக்கொண்டது போல அவரை அரசருக்கெல்லாம் அரசராகவும் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவராகவும் உயர்த்தி மகிமை மிக முடிசூடி உமது வலப்பக்கத்தில் அமர செய்தீர். எழில் மிகவும் அடியாரான கன்னிமரியாள் தம் மகனின் சிலுவை மரணத்தின் இழிவை தர துயரமிகு பொறுமையோடு ஏற்றுக்கொண்டதா அவரை வானக தூதர் அனைவரும் மேலாக உயர்த்தி நம் மக்களோடு மகிமையுடன் ஆட்சி புரிபவராகவும் படைப்பிற்கெல்லாம் அரசியாகவும் உம் மக்கள் அனைவருக்காகவும் பரிந்து பேசி உமது அருளை பெற்று தருபவராகவும் ஏற்படுத்தினீர். ஆகவே வானதூதரின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது திருப்பெயரை புகழ்ந்து போற்றி ஒரே குரலா பாடுவதாவது தோயவர் 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 தந்தையே, நிர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்றும் ஆகும்படி தூய ஆவியை பொழுந்திய காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமூந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
இவ்விதமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களது பேராயர் ஜார்ஜ் சாமி ஆண்டகை இன்று திருப்பலியை சிறப்பாக இறை ஆசிர் பெற்று தந்து நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற எங்களது முன்னாள் பேராயர் ஏஎம் சின்னப்பா ஆண்டகை மற்றும் ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் உமது அன்பு நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணியத்தான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகிலும் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, உம்மோடும் இருப்பதாக. நம்முடைய புறமத சகோதரர் அனைவரும் உட்பட நம்முடைய சமாதானத்தை அவர்களுக்கும் நமக்கும் ஒருவரோடும் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரிடமிருந்து வந்துள்ள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், என் ஆன்மா குணமடையும். இப்பொழுது திருவிருந்து அளிக்கின்ற நேரம். உங்களிடத்திலேயே நீங்கள் இருங்கள். குருக்கள், தியாக்கோன்மார்கள், அருட்சகோதரிகள் உங்களை தேடி வருவார்கள்.
வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. மன்றாடுவோமாக. அருள் வழங்கும் இறைவாம், புனித கன்னிமரியால் நினைவாக கொண்டாடும் நாங்கள் வானக விருந்தினை அருந்தி உள்ளோம். அவ்வாறே நாங்கள் முடிவில்லா வானக விருந்திலும் ஒரு நாள் பங்கு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் தலைவணங்கி இறைவனின் சிறப்பு ஆசிரை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித கன்னிமரியாள் மேல் பிறந்த தம் திருமகன் வழியாக நம்மை மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளால் உங்களை நிரப்புவாராக. மரியாள் வழியாக வாழ்வின் ஊற்றாகி இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவ்வன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நம் அன்னையின் விழாவை கொண்டாட பக்தி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் பெற்று செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருபலி நிறைவு பெற்றது. அனைவரும் அமர்வோம். இறுதி பாடல். அனைவரும் அமர்வோம்.
அருமையான சகோதர சகோதரிகளே, சிறப்பான ஒரு நேரத்தை நாம் இன்று நடத்தி கொண்டிருக்கின்றோம். கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய நாட்டிற்கும் நம் சமூகத்திற்கும் தரும்படியாக நாம் ஜெபித்தோம். இந்த ஜூபிலி ஆண்டு 500 ஆண்டுகள் விழாவை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த வேளையிலே நம் மத்தியில் வந்திருக்கின்ற பெரியவர்களை நாம் கௌரவிக்கப் போகின்றோம். அவர்களும் இந்த நாட்களிலே நமக்கு ஒரு வார்த்தை சொல்லி நம்மை வாழ்த்துவார்கள். முதலிலே இதோ நம்முடைய முன்னாள் பேராயர் அவர்களை நாம் கௌரவப்படுத்துவோம். We would like to honor our Archbishop Emeritus Most Reverend Dr. A.M. Chinnappa with a memento and bouquet to thank him for his presence here today. Right Reverend J. George Stephen took charge at the St. George's Cathedral, Chennai on 19th March 2016. His vast experience as pastor in both rural and urban parishes, we are sure will stand him in good stead to be the shepherd of yet another landmark cathedral. Thank you for very much during your busy schedule to grace this occasion. Thank you, Your Grace. நம்முடைய பேராயர் அவர்கள் இங்கு வந்திருக்கின்ற பெரியவர்களை கௌரவப்படுத்துகின்றார்கள். Well done is better than well said is one of Haja Abu Bakr's favorite quotes, and he practices it in every facet of his life. He is the president of Hajj India, yet takes time off to always be a little kinder than necessary. Thank you, sir, for gracing this occasion today. Imam Altaf is the deputy imam of Akbar Basha Masjid, South Chennai. Though a very busy person, he has been gracious enough to participate in our 500th year function. Thank you, sir. We have 3 Swamis from the Ramakrishna Math with us today. The work done in the Math is for one's own liberation and for the welfare of the world. We thank Swami Mahameda Ananda, editor Vedanta Kesari, Swami Vimrutta Ananda, and Swami Aprag Ananda for joining us today. Swamiji Paramar Pujya Ganivarya Sri Na Padma Sagari Mara Sahib is a saint of the Jain temple and was expected to join us today. He has been delayed, but his representative, Mr. Hemant Bandari, is here instead.
Venerable Bhikkhu Dhamma Sealer is from the Marakanam Buddha Vihar, Puducherry. He was raised to a Bhikkhu in the year 2013. He has come on behalf of Vishwa Ratna Baba Sahib. We thank you wholeheartedly for joining us this evening. We also welcome and thank Baba Sahib Ambedkar Neo-Buddhist Society, Tamil Nadu, and Sakya Selvam, Additional Secretary, Neo-Buddhist Society, who have accompanied Bhikkhu Dhamma Sealer. We also welcome and thank you for gracing. We also welcome and thank you Father Y.F. Bosco and Father Paul Raj for gracing this occasion. Swami Mahavivekananda may come to the dais. And Swami Abrahananda, please. சேர விட்டுங்கடா. டேய் சேர் இருக்கு. சேர் இருக்கு டேய். டேய் சேர். தந்தனத்தும் என்று சொல்லிய ஆமா வில்லினை பாட ஆமா வில்லினை பாட ஆமா வந்தருள் வயசு தெய்வமே வந்தருள் வயசு தெய்வமே மக்கள் மனங்களிலே இதமாக செய்தி சொல்ல மக்கள் மனங்களிலே இதமாக செய்தி சொல்ல மக்கள் மனங்களிலே இதமாக செய்தி சொல் வரம் தர வேணுமையா வரம் தர வேணுமையா மண்ணில் வளங்கள் தந்து எம்மையெல்லாம் வாழ வைக்கும் மண்ணில் வளங்கள் தந்து எம்மையெல்லாம் வாழ வைக்கும் மண்ணில் வளங்கள் தந்து எம்மையெல்லாம் வாழ வைக்கும் சொல்லுக்குள்ளே வாருமையா சொல்லுக்குள்ளே வாருமையா தூயாவியானவரே எங்கள் மீது நீ பொழிய தூயாவியானவரே எங்கள் மீது நீ பொழிய தூயாவியானவரே எங்கள் மீது நீ பொழிய அருள் தர வேணுமையா அருள் தர வேணுமையா
பாடலாமே. தந்தானை துதிப்போமே, திருசபையோரை கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. விண்ணையாய் நமக்கு நந்த நந்த மன விண்ண கரியதோ நன்மை மிக மிக. விண்ணையாய் நமக்கு நந்த நந்த மன விண்ண கரியதோ நன்மை மிக மிக. தந்தானை துதிப்போமே, திருசபையோரை கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. அடுத்து சபையோருக்கெல்லாம் ஒரு வணக்கம் சொல்லலாமா? பேச சொல்லலாமே. இங்கு கூடியிருக்கும் இறைபக்தர்களே, அன்பர்களே, நண்பர்களே, பெரியோர்களே, சிறியோர்களே, உங்க எல்லோருக்கும் முதல் கண் வணக்கம். வணக்கம். நாம் எல்லாம் இங்கு எதுக்கு கூடியிருக்கோம் தெரியுமா? தெரியலையே, சொல்லுங்களே. வில்லு பாட்டு மூலமா ஜனங்க மனசுல அம்பு தைக்கிற மாதிரி கதை ஒன்று சொல்ல போறோம். கதையா? என்ன கதை? இயேசு சுவாமியும் சமாரிய பெண்ணும் பற்றி கதை சொல்ல போறோம். சமாரியா தெரியாதே, சமந்தா தான் தெரியும். யாருக்கு முன்னாடி இருக்கோன்னு ஞாபகம் வச்சுக்குங்க. சாமியும் இருக்கார், சாமியாரும் இருக்கார். சரி சரி, கதையை சொல்லுங்க. ஒரு நாள் இயேசு சுவாமியும் அவருடைய சீடர்களும் சமாரியா வழியா நடந்து போயிட்டு இருந்தாங்க. நடந்தேவா போனாங்க? ஆமா, நடந்தே தான் போனாங்க. நண்பகல் வேலையாளனால சீடர்கள் உணவு வாங்குவதற்காக ஊருக்குள் சென்றனர். களைத்து போயிருந்த இயேசு சுவாமி ஒரு கிணற்று அருகில் அமர்ந்தார். கிணற்று அருகில் அமர்ந்தார்? ஆமாம்மா, இந்த காலம் மாதிரி ஏசி ரூமா இருந்துச்சு. சுவிட்சு போட்ட உடனே குளு குளுன்னு இருக்க. அந்த காலத்தில் அந்த வசதியெல்லாம் கிடையாது. களைத்து போய் அமர்ந்திருந்த இயேசு சுவாமி அங்கு இருக்க சமாரிய பெண் ஒருத்தி தண்ணி மொள்ள வந்தாள். வந்த பெண்ணிடம் இயேசு சுவாமி தாகத்திற்கு தண்ணீர் தருமாறு கேட்கிறார். இயேசு சுவாமிக்கே தாகம் வந்துச்சா? இதுல என்ன பெரிய விஷயம்? தாகம் வந்தா தண்ணி குடிக்க போறோம், அதானே? எப்ப பார்த்தாலும் குடிக்கிறதும் சாப்பிட்றதும் தானா? ஆத்துமாக்குன்னு ஒரு தாகம் இருக்கு தெரியுமா? அதுதான் இயேசு சுவாமிக்கு இருந்துச்சு. அந்த தாகம்தான் அவரை பிதாவினோட சித்தம் செய்ய வச்சது, பாவிகளை மீட்க வச்சது, ஏழைகளுக்கு உதவி செய்ய வச்சது, நோயாளிகளை குணமாக்குச்சு. இப்படியெல்லாம் தாகம் இருந்துச்சு அவருக்கு. சரி, அந்த பெண் தண்ணீர் கொடுத்தாளா இல்லையா? இல்லையே. அதற்கு அந்த பெண், நீர் சமாரியராச்சே, நான் யூத பெண்ணாச்சே, நான் சமாரிய பெண்ணாச்சே, யூதரும் சமாரியரும் ஒருவரோடு ஒருவர் பழகுவதில்லை என்றாள். அந்த காலத்திலே இந்த பிரச்சனை இருந்துச்சா? ஆமாம்மா, அந்த காலத்துல தான் இந்த பிரச்சனை பெருசா இருந்துச்சு. ஜனங்க தான் அப்படி இருந்தாங்க. நம்ம இயேசு சுவாமி ரொம்ப நல்லவர். அவருக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. அவருக்கு அன்புதான் முக்கியம். அன்புதான் முக்கியமா? அதுக்கு ஒரு பாட்டு பாடலாமா? வேஷா பாடுங்களே. அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். பண்புல ஞானம், பரம நம்பிக்கை, இன்ப விஸ்வாசம், இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம், அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். சூப்பரா பாட்டே பாடிட்டீங்களே, கதையை கேளுங்க. அதற்கு இயேசு சுவாமி அந்த பெண்ணை பார்த்து, நீ யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரிஞ்சிருந்தா
நீயே அவர்கிட்ட தண்ணி கேட்டிருப்ப, அவரும் உனக்கு நிலைவாழ்வுக்கான தண்ணீர் கொடுத்திருப்பார் என்றார். நிலைவாழ்வுனா என்ன? நிலைவாழ்வுனா முழு உள்ளத்தோடு கடவுளை தேடுறது. ஆனா இப்ப இருக்க ஜனங்களோ பொண்ணுக்கு பின்னாடியும் பொருளுக்கு பின்னாடியும் ஓடுறாங்க. எங்களுக்கும் தெரியுமே. ஆமா, ஆண்களை கேட்டா டியூட்டின்றா, பார்ட்டின்றா. ஆமா, பெண்களை கேட்டா சமையல்ன்றா, சீரியல்ன்றா. ஆமா, வாலிப பிள்ளைகளை கேட்டா பியூட்டின்றா, லூட்டின்றா. ஆமா, சின்ன பிள்ளைகளை கேட்டா we are naughty, old people have no dutyன்றா. அது சரிதான். இன்னும் சொல்ல போனா இன்டர்நெட்டுன்றா, ஃபேஸ்புக்குன்றா, வாட்ஸ்அப்புன்றா, இன்னும் என்னெல்லாம் சொல்றா தெரியுமா? சாட்டிங்ன்றா, மீட்டிங்ன்றா, இப்படியெல்லாம் சொல்றா. தெரிஞ்சிட்டாலும் அதற்கு அந்த பெண் இயேசுசாமியை பார்த்து வாழ்வுதரும் தண்ணீரை எனக்கு கொடுங்க என்று கேட்டாள். அதற்கு இயேசுசாமி, நீ போய் உன் கணவரை அழைத்து வா என்றார். அதற்கு அந்த பெண், எனக்கோ கணவர் இல்லை என்றாள். இயேசுசாமி உடனே, ஆமா, நீ சொன்னது சரிதான், உனக்கோ கணவர்மார் 5, ஆனா இப்ப இருப்பதோ உன்னுடைய கணவர் இல்லை என்றார். அதற்கு அந்த பெண், ஐயா, நீர் உண்மையான இறைவாக்கினர் என்று கண்டுகொண்டேன் என்றாள். ஏமா வீட்டுக்கு போகணுமா? சீரியலுக்கு நேரம் ஆயிடுச்சா? கதையை நல்லா கேளுமா. அதுக்கு அந்த பெண் என்ன சொன்னா தெரியுமா? கிறிஸ்து எனப்படும் மெசியா வருவார், வரும்போது அனைத்தும் எங்களுக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசுசாமி, உன்னோடு பேசும் நானே அவர் என்றாள். தன்னை அந்த பெண்ணுக்கு வெளிப்படுத்தினாள். அந்த பெண்ணும் இயேசுசாமியை கண்டுகொண்டாள். ஆமா, நமக்குள்ளே கடவுளை தெரியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ஆமா, இது ஒரு நாள் விஷயம் இல்லை. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு பாடி பில்டர் இருந்தார். அவருக்கு ஒரு நண்பர் இருந்தார். அந்த நண்பர் பாடி பில்டரை பார்த்து, ஐயா, உடல் வலிமை பெற்றிருக்கீங்களே, உங்க மசிலெல்லாம் எலும்பி நிற்குது, இப்படி எளிமையாகி அழகாய் தோற்றத்தோடு இருக்கிறீங்களே, இதற்கு காரணம் என்ன என்று கேட்க பாடி பில்டர் சொல்றார், இரவென்றும் பாராமல், பகலென்றும் பாராமல், வெயில் என்றும் பாராமல், மழை என்றும் பாராமல், கடின உழைப்பால், உடற்பயிற்சியால் இந்த வலிமையை பெற்றுக்கொண்டேன் என்றார். உடல் வலிமை பெறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்றார். ஆன்ம வலிமை பெற என்ன செய்யணும் சொல்லுங்க பார்க்கலாம். இறைவனை தேடணும், மற்றவர்களை மன்னிக்கணும், நோயாளிகளுக்கு ஜெபிக்கணும், மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். இது மட்டும்தானா? இன்னும் சொல்லம்மா, கேட்கலாம். கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். இன்னொரு முறை சொல்லுங்களேம்மா. கடவுள் உருவமற்றவர், அவரை வழிபடுவோர் அவரது உண்மை இயல்புக்கேற்ப உள்ளத்தில் தான் வழிபட வேண்டும். சூப்பர். இதுக்கு ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க பார்க்கலாம். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. மொத்த கதையுமே சூப்பரா பாட்டாவே பாடிட்டீங்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? கடலில் தத்தளித்த மாலுமிகளுக்கு ஒளியாய் நின்று வழிகாட்டிய பிரகாச மாதா வாழ்க்கை கடலில் தத்தளிக்கும் நமக்கும் ஒளி தந்து
காக்க வேண்டும் என்று ஒரு வில்லுப்பாட்டு மூலமாக வேண்டி மன்றாடிக்கலாமா? இந்த கதையை கேட்ட அன்பர்களே, எங்க வில்லுப்பாட்டுல குறை இருந்தா மன்னிங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மனமாற எங்களை வாழ்த்துங்க. வாழியவே பல்லாண்டு காலம், வாழியவே பல்லாண்டு காலம், கேட்டவர்க்கும் கேட்காதவர்க்கும் பார்த்தவர்க்கும் பார்க்காதவர்க்கும் வாழிய 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 வாழியவே. வெரி குட். எல்லோரும் சிறப்பாக நம்முடைய ஏ மற்றும் சி ஜோனை சார்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பான விதத்திலே இந்த நிகழ்ச்சியை அவர்கள் செய்து தந்திருக்கின்றார்கள். இப்பொழுது நம்முடைய ஆயர் ஜார்ஜ் ஸ்டீஃபன் ஐயா அவர்கள் நமக்கு ஒரு ஆசிரை தருவார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த சிறப்பான நேரத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரகாசமாத ஆலயம் எழும்பி 500 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிற சமயம், அநேக தலைமுறைகளை, பேராயர்மார்களை, ஆயர்மார்களை, சபையின் முக்கியஸ்தர்களை சந்தித்து இன்னும் அநேக தலைமுறைகளை இந்த ஆலயம் சந்திக்கவிருக்கிறது. 2003ஆம் ஆண்டிலே நான் அடிக்கடி இங்கு வருவது உண்டு. இங்கு இருக்கிற மந்தவெளி தூய லூக்கா சிஎஸ்ஐ ஆலயத்தினுடைய ஆயராக நான் இருந்த நாட்கள். அப்பொழுது இந்த ஆலயத்திலே பணிபுரிந்த சீனியர் ஆயர் இங்கே இருந்தார். அப்பொழுது அவர் அடிக்கடி லூக்கா ஆலயத்திற்கு வருவதும், நான் அடிக்கடி இந்த ஆலயத்தில் வந்து உள்ளே போய் இந்த பழமையிலே மகிழ்ச்சி கொள்வதும் நான் இருந்தேன். குறிப்பாக இந்த கல்வெட்டுகளிலே நான் 2003ஆம் ஆண்டிலே நான் பார்த்தது மதராஸ் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. மதராஸ் உங்களுக்கு தெரியும், ஏன்னா 16 இது 1516 இது. திஸ் இஸ் 1516. பிரிட்டிஷ் கேம் 1650 1650 அப்படியே. திஸ் இஸ் 1516. British came here, occupied the St. George's area 1615 like. அப்பொழுதுதான் எனக்கு ஒரு கேள்வி எழும்பியது. Because this city is called Madras, and we had that it was the name given by the British people. But how the particular Madras name appear in the tablet? It was a question, of course. நான் கதைங்க கேள்விப்பட்டேன். இது ஒரு மதராஸ்ன்றது ஒரு குப்பம் என்றும் பல ஸ்டோரிஸ் இருக்கிறது. மதராஸ் ஒரு ஃபிஷர்மேன் ஏரியா என்றெல்லாம். பட் anyhow, earlier to the British era, this Madras name is here. அதை நான் அன்றைய நாளிலே பார்த்தேன். ரெண்டாவதாக நம்முடைய பேராயர் சின்னப்பா அவர்களினுடைய, நான் எப்பொழுதும் அவரை நேரடியாக சந்திக்காத ஒரு ரசிகர். டிவியிலேயும் பத்திரிகைகளிலேயும் நான் பார்த்தது, இப்பொழுது நேரடியாக பாடுவதை கேட்டேன். ஆனால் டிவிகளிலெல்லாம் கூட பாடுவதை நான் பார்த்திருக்கிறேன். பாடல் இசை என்பதே நமக்கு மகிழ்ச்சியை ஊட்டுகிற ஒன்று. அப்படி இன்றைக்கு பேராயர் அருகிலே நான் அமர்ந்து எனக்கு அருமையான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது உங்களுடைய அருகிலே அமர்வதற்கு என்று நான் மகிழ்ச்சி கொண்டேன். ஏனென்றால் என்னுடைய முன்னாள் my predecessor Bishop Devasahayam was with him always. Missing Bishop Devasahayam, I have taken up this post, Bishop George Stephen. Of course, sometime I used to equate
your bishop is George Anthony Swami. And CSI bishop is George Stephen. You know our Pope name? You all know as Pope Francis. But what is his original name? George Bergoglio. Pope name. George Bergoglio. So when I was elected to this bishop post, people, our CSI people told, this is era of George, they told. When I was elected to this bishopric of CSI Madras Diocese by the people, they have been telling that era of the George. So I'm very much gifted seeing and sitting by the side of our beloved Bishop Chinnappa. உங்களுக்கு நான் அதிகமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். Being with you, as of course, you people call us as, of course, it's now CSI, but for you people, we are Protestants. As a pastor studied the church history, from early church history, of course, church history, 10 lessons, let it be 10 lessons. Out of 10 lessons, 9 lessons is of Catholics. 10 பாடம் வச்சுக்குங்க அந்த வரலாற்று பாடத்தில். எங்களுக்கு 10 பாடம். அந்த 9 பாடம் யாரை குறித்து? கத்தோலிக்கர்களை குறித்து தான். ஒரு பாடம் தான் ப்ராட்டஸ்டண்டை குறித்து. So, though I am a Protestant bishop, the majority church knowledge, அதாவது முழுமையாக பெரும்பாலும் கத்தோலிக்க, of course we are much confused, even our CSI people, you know, I believe in one holy Catholic church, this is the creed, you know, விசுவாச பிரமாணம். விசுவாச பிரமாணத்தில் என்ன வருது? ஒரே பொதுவான, ஆனால் இங்கிலீஷில் அது டிரான்ஸ்லேஷன் அப்படி கிடையாது. I believe in one holy Catholic church அப்படின்னு வரும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். அப்போ எங்கள் பீப்புளுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். வாட் இஸ் கேத்தலிக் அண்ட் வாட் இஸ் ரோமன் கேத்தலிக்? மச் கன்ஃபியூஷன். ஏன்னா இங்கிலீஷில் அப்படி தான் இருக்குது. I believe in the one holy Catholic church. Then what? When you say Catholic church, we are Protestant church. We don't believe in Protestant church. So this is the question often asked. But apart from all this, apart from this denominational, this disparities, apart from all the religion, ஒரே ஒரு சத்தியம் தான் நமக்கு தெரிய வேண்டியது. எல்லா சமயங்களும் சமத்துவத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். This religion, the only religion we have to form, not this religion and that religion and that religion. We have to form the egalitarianism is the basic religion. சமத்துவம் தான் நம் சமயம். எல்லா சமயத்திலும் சமத்துவவாதிகள் இருக்கிறார்கள். It doesn't mean only Christianity. It insists on that in every religion, in all the religion, even apart from religion, the egalitarians exist. So the ultimate one is, the summum bonum of our travel, our journey is egalitarianism. சமத்துவம். நாம் எல்லாரும் இறைவனின் பிள்ளைகள். நாம் எல்லாரும் சகோதர சகோதரிகள். நாம் ஒரே குடும்பம் என்ற அந்த ஒரு சத்தியமே நம் எல்லார் மனதிலும் நிறைவாக இருக்க வேண்டும். இந்த சமத்துவத்தின் அடிப்படை, இட் இஸ் பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ். அது நீதியும் சமாதானமும் தான் இதனுடைய அடிப்படை சாராம்சம். ஆகையினால் நாம் சமத்துவத்தை நோக்கி பயணம் செய்வோம். அதுதான் நம் சமயங்களின் அடிப்படையாக இருக்கிறது. மீண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். அனைத்து பேருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் கொண்டு வருகிறேன். கடவுள் நிறைவாய் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்ஸ் பிஷப் ஐயா. நான் போன உடனே பிஷப் பார்க்கறதுக்கு போயிருந்த ஆஃபீஸ்க்கு நிறைய பேர் உட்கார்ந்துருந்தாங்க அவர் பார்ப்பதற்காக. என்ன பார்த்தது எப்படின்னு தெரியல. அதை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண நான். வாங்க ஃபாதர் அப்படி என்னை கையோடு கூட்டு போய் ஆஃபீஸில் உட்காந்து நல்ல ஒரு டீ எல்லாம் கொடுத்து நல்ல உபசாரம் செஞ்சார். தேங்க்யூ பிஷப். தேங்க்யூ ஃபார் த பிளெஸ்ஸிங்ஸ்.